ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்னைக்கு நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்க ஒரு தாய்லாந்து படமான ஜியாம் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை போட்டுவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம வில்லன் வந்து அவன் மனைவியை காப்பாற்றுறதுக்காக ஒரு விதமான ஒரு வைரஸ் கலந்த ஒரு மீனை தயாரிக்கிறான். அந்த தயாரித்த மீனை தன்னோட கூட இருக்கிற ஒரு ஆளுக்கு கொடுத்து சாப்பிட வச்சு அவன் அதில் பாதிக்கப்பட்டு போயிடுறான். அப்போ அவன் போய் கொண்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. அங்கே தான் நம்ம ஹீரோயின் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவன் அந்த ஹாஸ்பிட்டலில் இறந்தும் போயிடுறான். இறந்ததுக்கப்புறம் ஒரு கோரமான ஒரு ஜாம்பியா உருவானதுக்கப்புறம் அங்கே உள்ள எல்லாத்தையும் கடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்க முக்கால்வாசி அதை ஜாம்பி ஆக்கிறான். இப்போ நம்ம ஹீரோ களத்தில் இறங்க ஹீரோயினை காப்பாற்றினாரா இல்லையா, மீதி தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் தமிழ் டப்பிங்காக இருக்கட்டும், படம் எடுத்த விதமாக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இது ஒரு சரியான சவுண்டான படம். படத்தில் சினிமாட்டோகிராஃபி ஒரு நாள் நைட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அதுலேயும் இந்த ஜாம்பிக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த குங்ஃபு ஃபைட் வச்ச விதமாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லாவே பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். இதில் முதல்ல நம்ம பார்த்து பழக்கப்பட்ட ஜாம்பிஸ் எவ்வளவோ பார்த்துருப்போம். இதுலேயும் ஜாம்பிஸை அந்த ஒரு மாதிரி புதுவிதமாக காமிச்சதும் நல்லா இருந்துச்சு. அதுலேயும் ரொம்ப கொடூரமாகவும் காமிச்சிருந்தாங்க. ரத்தத்தெல்லாம் அள்ளி தெளிச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்லாம் கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கணும்னா ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் கொட்டி கிடக்கு படத்தில். அதை மட்டும் மனசில் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். படத்தில் கடைசியில் வர அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த குங்ஃபு ஃபைட்டையும் ஜாம்பிக்கும் கொண்டு வந்த விதமாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. படத்தில் எங்கேயுமே நமக்கு அவ்வளோவா லேக்னஸ் தெரியல. ஏன்னா படம் வந்து ஒரு மணி நேரம் 30 நிமிஷமோ 36 நிமிஷமோ ஓடுது. ஆனால் ஓடினாலும் எங்கேயுமே சரியாக லேகுன்றது இல்லை. நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலுமே, ஏன் நம்ம மிருதன் படத்தையே எடுத்துக்கோங்க. அதில் வர்ற கடைசி அரை மணி நேரம் தான் இந்த 1.5 மணி நேரம் படமாகவே எடுத்து வச்சுருப்பாங்க. ஓவராலாக இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே குயிக் வாட்சாக பார்த்து முடிக்கிற முடிக்க ஒரு நல்ல தரமான படம் தான். இப்போ உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.